டு ஸ்டாக் ட்ரேட். இன்னைக்கு வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டி பத்தி பார்க்க போறோம். ஃபின் நிஃப்டி. இது வந்து 20 ஸ்டாக்ஸ் சேர்ந்தது அந்த ஃபினான்ஷியல் நிஃப்டி வந்து இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. இதோட வீக்லி எக்ஸ்பைரி வந்து ஒரு ஒரு டியூஸ்டேக்கும் நடக்கும். இப்ப வரப்போற 6th மார்ச் தான் இதோட வீக்லி எக்ஸ்பைரி. 6 மார்ச் தான் அதோட வீக்லி எக்ஸ்பைரி. அப்புறம் 14 மார்ச், 21 மார்ச். அதாவது ஒரு ஒரு டியூஸ்டே தான் அதோட எக்ஸ்பைரி. இப்போ நீங்க இத பர்ச்சேஸ் பண்ண போனீங்க, இத வாங்க போனீங்கன்னா, நீங்க 40 குவான்டிட்டி வாங்கலாம் ஃபினான்ஷியல் நிஃப்டில. பேங்க் நிஃப்டில 25 குவான்டிட்டி. நிஃப்டி 50ல 50 குவான்டிட்டி நீங்க வாங்கணும். ஸோ மினிமம் நீங்க 40 குவான்டிட்டி வாங்கியாகணும். ஸோ இந்த மணி பார்த்தீங்கன்னா, இது 1645 அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லலாம். இப்ப இந்த மணி நீங்க வாங்குனீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு 2000 வரைக்கும் போகும். மேபி நீங்க கிளியரா இருக்கீங்க, அப் ட்ரெண்ட் தான் போகும் அப்டின்ட்டு சைட்வேஸ் ஆவாத மார்க்கெட்னா, நீங்க அவுட் ஆஃப் த மணி வாங்கலாம். இட் ஜஸ்ட் காஸ்ட் யூ 1645 ரூபீஸ். இன்னும் வரப்போற வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபீஸ், 500 ரூபீஸ்ல எப்படி நீங்க ட்ரேட் பண்ணலாம்னு காமிக்க போறேன். ஃபினான்ஷியல் நிஃப்டி பத்தி பேசணும்னா, இது வந்து சொன்ன மாதிரி இதோட காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், பேங்கிங், அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் அதில தான் இருக்கு. மொத்தமா இது வந்து 20 ஸ்டாக்ஸ் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லா பேங்கிங் ஸ்டாக், அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சோழமண்டலம், அப்புறம் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இதில அதிகமான வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான் இருக்கு. அதாவது சப்போஸ் எடுத்துக்கோங்க, இந்த 2 பேங்க் கீழ போச்சு, ஹெச்டிஎஃப்சி மேல போச்சுன்னா, மேபி சைட்வைஸா மாறிடலாம் மார்க்கெட். ஏன்னா வந்து இது பாருங்க, ஹவுசிங் டெவலப்மெண்ட் வந்து 17% வெயிட்டேஜ் இருக்கு. ஐசிஐசி வந்து 14%. கொஞ்சம் பேலன்ஸும் இல்லாம இருக்கு. 17+14 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா. ஸோ அதனால ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுலயும் நெறைய வெயிட்டேஜ் இருக்கு ஹெச்டிஎஃப்சிக்கு. இதுலயும் ஃபினான்ஷியல் நிஃப்டிலயும் ஹெச்டிஎஃப்சிக்கு ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கு. இப்ப நீங்க ஃபின் நிஃப்டி ஏதாவது ட்ரேட் பண்றீங்கன்னா, அதோட காம்போனன்ட்ஸும் சைட் பை சைட் நீங்க பார்த்துட்டே தான் இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கு அவங்களோட காம்போனன்ட்ஸும். இதெல்லாம் மேல போனா தான் ஹெச்டிஎஃப்சி மெயின் இம்பார்ட்டன்ட். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ ஏன்னா இதுக்கு தான் நெறைய. இதெல்லாம் மேல போய் இது எல்லாமே கீழ இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு மேல போலாம். ஸோ அதுதான். ஸோ ஃபின் நிஃப்டி வந்து ஆப்ஷன் செயின் பத்தி பார்த்துட்டோம். இப்போ வந்து சார்ட் பத்தி பார்க்கலாம். இதோட ஸ்டார்ட்டிங் எங்க ஆச்சுன்னா 5 இயர்ஸ் எடுத்துக்கிறேன் நானு. வீக்லி டைம் ஃப்ரேம்ல நான் வச்சிருக்கேன் இத. ஸோ இத நான் ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தெரிய வந்தது. ஸோ அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. இது ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 31 ஆகஸ்ட்ன்னு இருக்கு இதுல. எஸ் 31 ஆகஸ்ட் 2015ல ஸ்டார்ட் ஆச்சு. அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இது அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டுருக்கு. ஆனா நடுவுல வந்து இங்க பிரேக் ஆச்சு. இந்த பிரேக் ஆனது பாருங்க, எங்க பிரேக் ஆச்சு? இந்த இடத்துல பிரேக் ஆச்சு. 13,000ல பிரேக் ஆயி, அது வந்து 8,000ல ரிட்ரேஸ் ஆயிருக்கு. ரொம்ப டவுன்ஃபால் ஆயிருக்கு. இது நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்கருந்து நான் ஒரு கனெக்ட் குடுக்குறேன் பாருங்க. இங்கருந்து நான் கனெக்ட் குடுக்கும்பொழுது, சப்போஸ் இங்க நீங்க ஒரு பெரிய ரெட் கேண்டல பார்த்த உடனே நீங்க வெளிய வந்துடணும். இந்த வீக் ஃபுல்லாவே இந்த வீக் பாருங்க. இந்த வீக் ஃபுல்லாவே டவுன் தான். 9 மார்ச் அப்படிங்களா? ஸோ இது வந்து இங்கருந்து ரிட்ரேஸ் ஆகாம, இங்கருந்து கொஞ்சம் கீழ வந்தா கூட நீங்க வெளிய வந்துடணும். ஏன்னா, இந்த மாரி ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா, அது அப்புறம் நெக்ஸ்ட் சப்போர்ட்ல தான் போய் முடியும் அது. நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இங்க இருந்துச்சு. இங்க இருந்தும் அது பிரேக் ஆயி போயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இங்க இருந்தது. இங்க இருந்தும் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இங்க தான் இருந்தது. ஆனா, அதுக்கு கொஞ்சம் மேலேயே ரிட்ரேஸ் ஆயி போயிடுச்சு அது. ஆம். எஸ். இப்ப நான் இதே உங்கள டெய்லி டைம் ஃப்ரேம்ல காமிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். நெறைய வாட்டி அதே ட்ரெண்ட் லைன்லயே ரிட்ரேஸ் ஆயி மேல போயிருக்கு. இங்க டவுன்ஃபால் வந்துருச்சு. இப்போ வந்து இது எங்க அ ட்ரேட் பண்ணிட்டு இருக்குன்னா 18,264. எஸ். ஸோ 18,264ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மந்த்லி பேசிஸ்ல பார்த்தோம்னா, மந்த்லி பேசிஸ்ல இது நல்ல அப் ட்ரெண்ட். நல்ல அப் ட்ரெண்ட். இங்க பாருங்க அந்த ஃபுல் மந்த்தும் கீழ போச்சு. இப்போ நம்ப இந்த மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ரிட்ரேஸ் ஆயிருக்கு. 3 மாசமா. டிசம்பர், அதுக்கப்புறம் ஜனவரி,
அப்புறம் ஃபெப்ரவரி 3 மாசமா இது கீழ தான் வந்துட்டுருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல கரெக்ட்டா ரிட்ரேஸ் ஆயிருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்ட்டா ரிட்ரேஸ் ஆயி மேல போச்சு. அதே மாரி இந்த இடத்துல கரெக்ட்டா ரிட்ரேஸ் ஆகும்பொழுது, நான் எப்போ ட்ரேட் பண்ணுவேன்? என்னோட அனாலிசிஸ் தான். ஆ நான் என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒண்ணு இருக்கும், நாளைக்கு ஒண்ணு இருக்கும். ஏன்னா, அந்த கேண்டில வச்சு நான் வியூ போடுவேன். நாளைக்கு சப்போஸ் இங்கருந்து கீழ வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா, நான் வந்து என்னோட பியரிஷ்ஷா மாறிடுவேன். அதாவது டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு மாறிடுவேன் நானு. இங்க பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட்டா இந்த ரெட் கேண்டிலுக்கு க்ளோஸ் ஆச்சு ஓப்பன் ஆச்சு இல்லையா? அதே இடத்துல தான் இந்த கிரீன் கேண்டிலும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி நாளைக்கு மார்க்கெட் இத பிரேக் அவுட் குடுக்கலாம். அப்படி பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, அது இதுவரைக்கும் போகும். 18,900 வரைக்கும் போகலாம். சரிங்களா? அப்படி பிரேக் அவுட் குடுக்காம, இது வந்து இங்கேயே சுத்தி நின்னு கீழ இருந்து மேல சுத்தி நின்னுச்சுன்னா, இது கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா, இதுக்கு கீழ இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா? இதுக்கு கீழ க்ளோஸ் ஆயி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா, இது அ இது வரைக்கும் வரலாம். நான் மார்க் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஆ எல்லோ போட்டுறேன் ரிட்ரேஸ்மென்ட்க்காக. எஸ். இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழ போச்சு. அதாவது 17,815க்கு கீழ போய் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, இது பியரிஷ் இது வரைக்கும் வரலாம். 16,957 ஒரே நாள்ல வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த நாள், அடுத்த நாள் வரலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதுதான் இருக்கும். 17,250 சரிங்களா? நெக்ஸ்ட் டார்கெட் எது இருக்கும்? இல்ல. அப்படி மேல போச்சு. இங்கருந்து அப்படி சப்போஸ் மேல போச்சுன்னா, இங்கருந்து மேல போய் க்ளோஸ் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதுதான் இருக்கும். 18,770 நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அது இதுக்கும் மேல போலாம். ஸோ இந்த மாரி இதுக்கும் மேல போலாம். 19,000 வரைக்கும் போலாம். இது வந்து கிராஸ் ஆச்சுன்னா 19,000 வரைக்கும் போகலாம். 1920 வரைக்கும் போகலாம். மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்றது அத வச்சு தான் சொல்ல முடியும். ஆ ஸோ ஆ எஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஆ நீங்க சைட்வேஸா இருக்கக்கூடாது மார்க்கெட். அப்பதான் நீங்க ட்ரேட் பண்ணணும். சைட்வேஸா இருக்கும்போது நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஆ டிகே ஆயிடும். பிரீமியம் டிகே ஆயிடும். உங்களால எதுவுமே ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாரி வீடியோ வேணுன்ட்டு. நான் அதே மாரி அப்லோட் பண்றேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேக் கேர்.